வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் ஐயா ராமகி அவர்கள். தமிழின் வேர்ச்சொல் சார்பாகவும் சிலம்பின் காலம் என்ற நூலின் வழியாகவும் நம்ம கூட அறிமுகமானவர். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பு, மகிழ்ச்சி. எனக்கு ராம கிருஷ்ணன் அல்லது ராமகி அப்படின்னு அறிமுகமான உங்களை பற்றின முன்னுரையிலிருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். உங்களை பற்றின ஒரு சுய விவரம். நான் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு பக்கத்தில் தொடக்க காலத்தில் பல்வேறு இதில் பண்ணி கொண்டு இருந்தேன். தமிழில் இருந்தேன், ஓவியத்தில் இருந்தேன், பாட்டில் இதில் நிறைய. காரைக்குடியில் எந்த ஊர் ஐயா? காரைக்குடியில் கண்டனூர். அங்கே எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தீங்க? அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 8வது வரைக்கும் படித்தேன். அரசு பள்ளி இல்லை, அது இன்னைக்கு உதவி பெறும் பள்ளி. சரி. அதற்கப்புறம் ஏன்னா மாதிரியான ஒரு தமிழ் அறிஞர்கள் படித்த பள்ளிக்கூடம் அந்த மாணவர்கள் பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. சிட்டாளாச்சின்னு சொல்லுவாங்க. ஓ சரி. அதிலிருந்து திருப்பி நான் என்னுடைய புகுமுக வகுப்புக்கு புனித வளனார் கல்லூரி திருச்சியில் அங்கே ஓராண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவை நுட்பியல் கல்லூரி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் நான் பொறியியல் பட்டம் பெற்றேன். எந்த துறை சார்ந்த? வேதி பொறியியல். இல்லை, இப்போ நீங்கள் படித்தது எல்லாமே கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி சார்ந்த இது அதுக்கு நேர் எதிரான ஒரு இது என் அடிப்படையில் எனக்கு தமிழ் மேலே இருந்த ஒரு ஈர்ப்பும் ஒரு பிடிப்பும் தான் காரணம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதோட நீங்கள் பெருஞ்சித்தனாருடைய அந்த வாசகராக இருந்திருக்கீங்க. அதற்கப்புறம் பாவாணரை படிக்க ஆரம்பித்தேன். அதனால் பெருஞ்சித்தனார், பாவாணர் இது மாதிரியான நடைமுறையில் போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நல்ல தாக்கம்னு சொன்னால் அது பெருஞ்சித்தனார் தான். அதற்கப்புறம் நாங்கள் இதில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய பொறியியல் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 90-95 விழுக்காடு என்னுடைய நேரத்தை தமிழுக்கே தான் செலவழிக்க ஆரம்பித்தேன். அப்போ பல்வேறு துறைகள்லேயும் விருப்பம் இருந்தது. கவிதை எழுதுறதை குறைச்ச ஆரம்பிச்சிட்டேன். அதற்கு மாறாக ஆய்வில் ரொம்ப ஆழம். ஏன்னா என்னுடைய நடுவில் ஒரு சமயத்தில் நான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனேன். அங்கே என்னுடைய பொறியியலில் ஒரு ஆய்வு பட்டம் வாங்குறதுக்காக கனடா போனேன். கனடாவுக்கு அப்புறம் நெதர்லாந்து போனேன். அதில் இருந்து நான் யூரியா நுட்பியலில் எனக்கு அறிஞ்சு இப்போதைக்கு நான் ஒருத்தந்தேன் அதில் பிஹெச்டி ஆகணும். இந்த ஒன்லி இந்தியன் ஒரே இந்தியர் நீ அந்த துறையில் தமிழில் இறங்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி பேர் சொல். அதற்கப்புறம் கொஞ்சம் இயற்கையாக இருந்த ஒரு ஆர்வம், வரலாற்றின் மேல் இருந்த ஒரு ஆர்வம், அதற்கப்புறம் இலக்கியங்கள் இதுகள் மேலே இருந்த ஆர்வம். இப்படி நான் ஒரு வலைப்பதிவு வச்சேன். வளவுன்னு சொல்லி ஒரு வலைப்பதிவு. அதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 கட்டுரைகள் இருக்குது. அதில் அப்போதைக்கு இருந்த விருப்பம் தான் சிலம்பினுடைய காலத்தை பற்றி பார்க்கணும். அது குறிப்பாக சிலம்பின் காலத்தை நீங்கள் தேர்வு பண்ணுறதுக்கான காரணம் என்ன? சிலம்பின் மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை நான் ஒரு சில பேர் அதை கற்பனை காவியம்னு சொல்லுவாங்க. நான் அப்படி நினைக்கலை. அது கற்பனை இல்லாமல் இருக்காது. ஆனால் பெரிதும் அது வரலாற்று செய்தியை தான் சொல்லுது. இப்போ பொன்னியின் செல்வன்கிறது கல்கி எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் கதை கூடவா இல்லை வரலாறு கூடவான்னா கதை தான் கூட, வரலாறு குறைச்ச. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விதமான இது இருக்குது, அதில் வரலாறு கூட கதை குறைச்ச. அந்த மாதிரியான நூல்களும் இருக்குது. சிலப்பதிகாரம்ங்கிறது அதில் வரலாறு நிறைய, கதை குறைச்ச அப்படின்னு என்னுடைய ஆய்வுகளை அப்படித்தான் நான் புரிஞ்சு கொண்டேன். அதனால் அதை செஞ்சதுக்கப்புறம் பல்வேறு காலங்கள் பற்றி பேசணும், அதை பற்றி ஆய்வு செய்யணும்னு நினச்சது உண்டு. அதனால் அந்த ஆர்வத்தில் பல கட்டுரைகளை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் தமிழை இணையத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நண்பர்கள் தான் அதில் தொடக்க காலத்தை வேலை செஞ்சாங்க. நானும் அந்த தொடக்க காலத்தில் வேலை செஞ்ச ஆள். இன்றைக்கி நம்ம தட்டச்சி பண்ணுற இந்த இதுக்கெல்லாமே காரண ஆட்கள் பல்வேறு ஆட்களில் என்னுடைய சிறிய ஒரு பங்களிப்பும் இருக்குது. இந்த நுட்பியல் இந்த அளவுக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சதுக்கு ஒரு சோகமான ஒரு வரலாறு தான் காரணம். ஈழத்தால் 83க்கு அப்புறம் 1983க்கு அப்புறம் அங்கே பலரும் ஈழத்தை விட்டு வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உலகமெங்கனும் சிதறி போனாங்க.
இப்போ நம்ம போரை பற்றி நான் பேசலாம். ஆனால் அந்த சோகத்தோடு ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி, சோகத்தால் பல்வேறு மக்கள் வந்து பல்வேறு ஊர்களில் இருக்க ஆரம்பிச்சாங்க, குடிபெயர்ந்துட்டாங்க. அப்பா ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, அண்ணன் ஒரு இடத்துல, தங்கை ஒரு இடத்துல, இப்படி வெவ்வேறு இடங்களில் சிக்கி கொண்டாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு உரையாட முடியாமல் இருந்தது. அவங்களுக்கு இங்கே இருக்கிற தமிழர்கள் மாதிரி எல்லோரும் ஆங்கிலத்துக்கு போனவங்க இல்லை. அவங்க தமிழை ரொம்ப ரொம்ப காலமாக காப்பாற்றினவங்க. அதனால அங்கே ஒரு பெரிய தேவை. தமிழர்கள் தான் தமிழனுடைய அடையாளமாக இன்னைக்கு இருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு இந்த ஒரு தேவை இருந்தது. தமிழில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடுறதுக்கும் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு பெரும் தேவை இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் இருந்த தமிழர்கள்ட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள் நிறைய, அவங்கள்ட்ட இந்த நுட்பியலில் நுழைகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்கள்ட்ட இருந்தது. இது ரெண்டும் அவங்க தான் செஞ்சாங்கன்னு செய்ய முடியாது, இவங்க தான் செஞ்சாங்கன்னு செய்ய முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவாகி, ஆனால் தேவைங்கிறது அவங்களுக்கு தான் இருந்தது. பல்வேறு மின் மடல்களை அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதனால் தமிழை எப்படி கணிக்குள்ளே கொண்டு போகிறது, அதற்கான குறியேற்றம் என்ன அப்படிங்கிற நடைமுறை சிக்கல் வந்தது. அதில் பலரும் பல்வேறு விதமாக ரொம்ப அடிப்படையில் வந்தது டிஸ்கின்னு ஒரு எழுத்து முறை. தமிழ்நாட்டில் டிஸ்கிக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, ஆனால் உலகத் தமிழருக்கு டிஸ்கியில் தான் நிறைய பழக்கம். டிஸ்கிங்கிறது ஒரு 8 மடை குறியேற்றம், 8 பிட். அந்த காலத்தில் 256 இடங்கள் இருக்கிற ஒரு கட்டத்தில் தமிழ் எழுத்தையும் ஆங்கில எழுத்தையும் அதில் பொதிச்சு, அதற்கப்புறம் அதை வச்சு நம்ம பல்வேறு விதமான இதில் உள்ளீட்டு தட்டுகள் மூலமாக அடிச்சு, அப்படித்தான் நம்ம வந்து கணித்திரையில் அதை கொண்டு வந்தோம் ஒரு காலத்தில். அதே ஒரே இதில் ஆங்கிலமும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு, தமிழும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதனால் 128 பக்கத்தில் நமக்கும் 128 இதில் வந்து ஆங்கிலத்துக்குமா வச்சு கொண்டுட்டு 256 இருக்கிற மாதிரி ஒரு குறியேற்றம் வந்தது. அது 8 பிட். இதுக்கு எதுவும் அரசு சார்ந்த ஆதரவுகள் இல்லைங்க ஐயா, இதெல்லாம் தன்னார்வலர்களாக செஞ்சது. ஆமாம், அப்போதைக்கு தமிழக அரசாங்கம் இதை பற்றியெல்லாம் நினைக்கவே இல்லை. அது நல்லதா கெட்டதா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து தமிழகம் அதை பற்றி நினைக்கலை. அப்படி ஒரு தேவை ஏற்பட்ட காரணத்தால் கணியனுடைய எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி விவரம் தெரிஞ்ச பலரும் அதில் கூடுனாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்தி பரிமாறிக்கினாங்க. இதை எப்படி செய்யலாம்ங்கிற ஒரு பொது வந்து அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிங்கிற ஒரு எழுத்து முறை வந்தது. அதே போல் பின்னாடி ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் இருந்தும் பலர் கிளம்பினாங்க. அப்போ அவங்க வந்து 2 விதமான எழுத்து முறையை கொண்டு வந்தாங்க. ஒன்று டேம்னு ஒன்று, டேப்னு ஒன்று. டேம்ங்கிறது தமிழ் மட்டும் இருக்கிற குறியேற்ற முறை. டேபுங்கிறது தமிழும் ஆங்கிலமும் இருக்கிற குறியேற்று முறை. ஆனால் அது எல்லாமே 8 பிட்டு தான், 8 மடை தான் இருந்தது. 16க்கு அப்போ வந்துட்டாங்க. 90 ஆரம்பத்தில் 16க்கு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு 10 ஆண்டு தூங்கினோம். அதனால கிட்டத்தட்ட 99 தான் இந்த வேலைகள்லாம் எந்த ஆண்டுகளில் செய்ய ஆரம்பிச்சு? இதெல்லாம் வந்து 97க்கு முன்னாடியே வந்துடுச்சு. கணினிலாம் வந்து வந்துருச்சு. அதே நேரத்தில் தமிழர்கிட்ட இருக்கிற பெரிய சிக்கலே ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழில் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறதும் சண்டை போடுறதும் கொஞ்சம் கூட, மிச்சவங்களெல்லாம் பார்க்குற போது கூட. அதனால் ஒருத்தர் சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. இது இப்படியே நீண்டு போய்கொண்டே இருந்தது. கடைசியில் தமிழ்நாட்டு தமிழர்கள் தனியாக வச்சு டேப்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கு அரசாங்கத்துக்கு போய் கேட்டு அதற்கு ஒரு இது பண்ணாங்க. அப்போ தான் 99ல் இங்கே ஒரு மாநாடு நடந்தது. அது 2வது மாநாடு. முதல் மாநாடு சிங்கப்பூரில் நடந்தது. இந்த கணினி தொடர்பாக எழுத்து முறை பற்றிய இது. அதற்கு அப்போதைக்கு இங்கே வந்து முரசொலி மாறன் இருந்தார். அவர் வந்து கலைஞர் மூலமாக இதை சொல்லி 2 பேரையும் ஒரு மாதிரி ஒத்துக்கொள்ள வச்சு, டேமையும் எடுத்துக்கலாம், இங்கே டிஸ்கையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான சமரசம் பேசி அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு அரசாங்கம் வந்து அந்த 90கள் முடிகிற போதே வந்து ஒரு அரசாணை போட்டுது. தமிழ்நாட்டில் இருக்கிற இங்கே வந்து என்ன சிக்கலாகி போச்சுன்னு சொன்னால், ஒருத்தருக்கும் தங்களுக்கான ஒரு குறியேற்றம் வச்சாங்க. இப்போ தினமணின்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறியேற்றம், தினமலர்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறியேற்றமும் இருக்கும். ஃபாண்ட்டுங்கிறது ஒரு வார்ப்பு, அதில் ஒரு எழுத்துரு. நம்ம எழுத்துருவை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த எழுத்துரு எப்படி இயங்குதுங்கிறதுக்கு ஒரு இடம், அதுக்கு உள்ள பின்னாடி இருக்கிற ஒரு செலுத்தமும்
நம்ம கவனிக்கணும். அதனால் ஒருத்தரும் ஒரு வச்சாங்க. தினமலர்காரங்க போட்டதை குமுதம் போட மாட்டோம், குமுதம் போடுறத ஆனந்த விகடன் போட மாட்டோம். இப்படி ஒருத்தருக்கும் இப்படி தனித்தனியாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 800-900 வகையான தமிழ் எழுத்து இருந்தது. ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. கலைஞர் இருந்தபோது அப்போ அந்த 2வது மாநாட்டில் குறைஞ்சது இந்த 3க்காவது வாங்க ஐயா, இல்லை உங்களுடைய எழுத்துக்கள் முறைகள் எல்லாத்தையும் குறைச்சி எல்லாரும் இதுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வேடிக்கை என்னென்னா, தமிழக அரசாங்கமே தன்னுடைய செயலகத்தில் அது செய்ய முடியலை. அதுதான் நான் ஒரு வேடிக்கையாக சொல்கிறது. அது ஒரு வேடிக்கை, கோபப்படப்படாது. தமிழ்நாட்டில் தமிழ் வருதா இல்லையாங்கிறத முடிவு செய்கிறது யாருன்னு சொன்னால், ஒரு அமைச்சருடைய சின்ன செயலாளர் அவர் உட்கார்ந்து தட்டச்சு பண்ணுறாரு பாருங்க, அந்த தட்டச்சு பண்ணுற செயலாளர் தான் தமிழ்நாட்டினுடைய கொள்கையை நிர்ணயிக்கிறாருன்னு நான் சொல்கிறது உண்டு. உண்மை அதுதான். எப்படின்னு சொன்னால், அமைச்சரும் பார்க்க மாட்டார், அவர் எந்த விதமான ஒரு தட்டச்சு செய்ய மாட்டார், மேலே இருக்கிற அதிகாரியும் செய்ய மாட்டார். கடைசியாக யார் செய்கிறான்னு சொன்னால் இந்த தட்டச்சு செயலாளர் தான் செய்கிறார். அவர் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, ஒன்றும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்குறாரு, அப்பா உனக்கு எது வசதியோ அதை செய்யுமா சொல்லிடுவார். அப்படின்னு கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 ட்ரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதில் பேர் மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வராது சார். எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா, இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு என்னமோ இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது. இது செல்வம் மட்டுமே சம்பந்தப்பட்ட கொலையா தெரியல. அப்போ அவர் சொல்கிறது தான் நடந்தது. இப்போ நம்ம எத்தனை பேருக்கு இதெல்லாம் விளக்கி சொல்ல முடியும்? ஆனால் தமிழ் வழியில் படிக்கிறதுல ஆங்கிலத்தை நிறைய நடைமுறை. நான் தமிழ் வழியில் தான் முழுக்க படித்தேன். எனக்கு ஆங்கிலமே 5வது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல. 6வது தான் முத ஆங்கில ரோமன் எழுத்தையே கற்றுக்கினேன். ஆமாம், அப்போதான் எங்களுடைய வயசில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. நான் மட்டும் பண்ணலை. எல்லாரும் போதே 5க்கு மேலே தான் எல்லாருக்கும். ஆமாம், 5க்கு மேலே தான் ஆங்கில ரோமன் எழுத்தையே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் புதுமுக வகுப்பில் போகிறபோது முழுக்க ஆங்கிலத்தில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு 12, அந்த காலத்தில் 11 முடிஞ்சதுக்கப்புறம் பியூசி போகிறபோது அப்போ எங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு 2 மாதம் எங்களுக்கு சிக்கலாக இருந்தது. 3வது மாதம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. இன்னொன்று, ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குற மொழியை சொல்லிக் கொடுக்குறது 2 வகை இருக்குது. ஒன்று, அது 2வது மொழியாக சொல்லிக் கொடுக்கறது ஒரு முறை, முதல் மொழியாகவே சொல்லிக் கொடுக்குறது இன்னொரு முறை. என்னை 12 வருஷம் பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் படிடான்னு சொல்கிறது மடத்தனத்துலேயும் மடத்தனம். ஒரு மொழியை 12 வருஷம் படிக்க வேண்டிய தேவையில்லை. 30 நாளில் படிக்கலாம்னு சொல்லி புத்தகங்கள்லாம் போட்டுருக்கோம். 30 நாள் எங்கே 12 வருஷம் போட்டுருக்கு. அதாவது சிக்கல் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய மொழியினுடைய எல்லா சிறப்பையும் நீங்கள் கற்றுக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆங்கில மொழியின் வேர்ட்ஸ்வொர்த்தை நான் கற்றுக்கினா தான் எனக்கு இன்றைக்கி நான் ஒரு பக்கத்துக்கு ஆங்கிலம் எழுத முடியும்னு சொன்னால் அது எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வேர்ட்ஸ்வொர்த்தை எனக்கு விருப்பப்பட்ட போது நான் படிச்சுட்டு போவேன். ஷேக்ஸ்பியர் விருப்பப்பட்ட போது படிப்பேன். அதெல்லாம்
நான் எல்லா நாளும் படிச்சுக்கொண்டே இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அது வந்து ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக படிக்காதனால ஆங்கிலத்தை முதல் மொழியாகவே நினச்சி போட்டு வேடிக்கை என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சான்றிதழில் ஆங்கிலத்தை தான் முதல் மொழின்னு போட்டிருப்பாங்க, தமிழை இரண்டாம் மொழின்னு தான் போட்டிருப்பாங்க அந்த காலம். என்னுடைய சான்றிதழ் அப்படி தான் இருக்குது. அப்போ அதை நாங்கள் முதல் மொழியாக நினச்சது தான் பெரிய தப்பு. அதற்கப்புறம் இன்னொரு தப்பு, இந்த மாதிரி நம்ம அதுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அரசு ஆட்சியில் இருந்தவர்கள் அல்லது திராவிட கருத்து என்ன இல்லைங்கய்யா. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், நமக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு கிறித்துவ பள்ளியில் படித்தோம்னு சொன்னால் ஆங்கிலம் நல்லா வரும் நினைப்பு உண்டு. அதனால் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் பள்ளிக்கூடங்களில் போகணும்னு பலரும் நினச்சாங்க. அவங்க எல்லாரும் அதில் இருக்கிற ஆங்கில ஆசிரியர்கள் எல்லாம் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஊரில் யாரோ இருக்கிற ஒருத்தம்பரி இந்த ஆங்கில ஆசிரியரை அவருடைய ஓய்வுக்கு அப்புறம் இவன் ஒரு 5 ஆண்டுகள் வச்சுக்கணும். அவர் முகத்தை காமிச்சு எப்படி அவர் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறார், நாங்கள் அப்படி கற்றுக் கொடுப்போம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து சேருங்கன்னு சொல்லி ஒரு இதுவும் வந்து தனியார் பள்ளிகள் வர ஆரம்பிச்சிது. இந்த தனியார் பள்ளிகளுக்கு இப்போது இதுவும் நான் சொல்லக்கூடாது தான், ஆனால் உண்மை இதுதான். தமிழ்நாட்டு கல்வித்துறையில் இவங்களுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்தாங்க, உரிமை கொடுத்தாங்க. ஆங்கிலம் தெரிஞ்ச சில ஆசிரியர்கள். யாருடைய ஆட்சி காலம்? எம்ஜிஆர் 2 பேருக்கு ஆட்சி காலம். 2 பேரோட ஆட்சி. இதில் யாரும் 2 பெரிய கட்சிகளும் 2 கழகங்களுமே அதை செஞ்சுது. ஒருத்தர் தப்பு இன்னொருத்தர் சரின்னு சொல்கிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை. 2 பேரும் அதை ஒப்புக்கொண்டாங்க. அதனால் இந்த ஆண்டு எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் உரிமை கொடுத்தீங்க, அதுக்கு தகுந்தாப்புறம் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைச்சிது. அதனால் விடாமல் கடன்னு 71க்கு அப்புறம் இது ஒரு ஈசல் மாதிரி புறப்பட்டுச்சு இந்த ஆங்கில மொழி சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடம். தமிழோடைய வீழ்ச்சி என்னைக்கு கல்வித்துறையில் இந்த மாதிரி பழக்கமாச்சோ நாடும் கெட்டுத்தான் போகும். அதுதான் நடந்தது. இப்போ தமிழ் மொழி சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பாலகிருஷ்ணன் மாதிரியான ஒரு தெலுங்கரை வந்து அதுக்கு பொறுப்பாக வந்து திராவிட அரசியல் போடுது. இதை குறிப்பிட்டு இந்த மாதிரியான திணிப்புகளை வந்து இப்போ அவர் வரும்போது எல்லாம் பேசுகிறார், தமிழர்களுடைய சிறப்பு எல்லாம் பேசுகிறாரு. கடைசியில் அதை வந்து திராவிட நாகரிகம், திராவிட மொழி குடும்பம்னு கொண்டு போய் நிறுத்துறாரு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது முழுக்க தமிழ் தான் நான் சொல்லுவேன். இந்த திராவிடம்னு கொண்டு போய் அங்கே கொண்டே போடுறது தேவையில்லாத வேலைகள், ஒரு இன்னதுன்னு தெரியாமல் ஒரு பொருள் இல்லாமல் செய்கிற வேலைகள். நீங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டது இல்லை? நான் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டேன், இப்போ நான் ஏற்றுக்கொள்றதில்லை. நான் நடந்ததை மறுக்கப்படாது. 67லேருந்து 71க்கு நாங்கள் திராவிடத்தில் தான் நிறைய பேர் வேலை செஞ்சோம். அந்த காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த காலகட்டம் 71ல் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது எங்கேயோ ஏமாற்றப்படுறோமோங்கிற ஒரு நினைப்பு வர ஆரம்பிச்சிது. திராவிடத்தால் ஏமாற்றப்படுறோமோன்னு நினைப்பு வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி அப்படி நினைக்கல. அது ஒரு இளமையில் இருந்த ஒரு வேகம். கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு வந்ததுக்கப்புறம் எண்ணி பார்க்குறோம், சிந்திச்சு பார்க்குறோம், இது வந்து தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கமோன்னு தெரியுது. அப்போ தான் அதை விட்டு வெளியில் வர்றோம். நீங்கள் அதுவும் அந்த காலத்துலேயே அப்போ வந்து பெருஞ்சித்தனார் அவர் தென்மொழி வாசகராக இருந்திருக்கீங்க. அவங்க வந்து அன்னைக்கு இருந்த தனித்தமிழ் ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் திராவிட போக்கில் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த காலகட்டம் அப்படியே அந்த காலகட்டத்திலேயும் இவங்க நல்ல வேலைகள் நிறைய செஞ்சாங்க. அந்த காலத்துலேயுமே திராவிடத்தை மறுத்து தூய தமிழ் இயக்கம் நடத்தியவர்களும் இருக்க தானே செஞ்சாங்க. உண்மை. ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க எல்லாரும் இந்த திராவிடம் நமக்கு நல்லது செய்யும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களும் இதுலேருந்து கொஞ்சம் மனம் வெறுத்து நகர்ந்தவங்களும் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள்ட்டேருந்து எதையும் செய்ய முடியாது, நம்ம தப்பாக நினச்சிக்கின்னு இவங்களோட எவ்வளோ காலம்தான் இதை வந்து ஏற்றுக்கொள்ள போகிறது நினைக்கிறோம். நினைக்காம இல்லை, பட் அது நடந்தது. அது நீங்கள் இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? அவங்க இந்த தமிழர் கழகம்னு பெயர் வைக்கிறது, அண்ணல் தங்கோ அந்த காலத்தில் அந்த திராவிட கழகம்னு பெயர் வைத்தது, அதெல்லாம் நீங்கள் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரிதல் இருக்கா திராவிட அரசியல் சம்மந்தமானது? இல்லையா, அதாவது நான் திராவிட அரசியல்னு சொல்லி நான் இப்போ பார்க்கல. நான் என்னுடைய அடிப்படையில் என்னுடைய நோக்கு வந்து தமிழும் தமிழ் தேசியம் தொடர்பாக தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் அதற்காக இவங்களை வந்து என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், தொடக்க காலத்தில் இவங்க இருந்தாங்க, ஒரு வரலாற்று நினைவாக இவங்களை பற்றி சொல்லத்தான் வேணும். ஆனால் இன்றைக்கி இவங்க செய்கிற பல செய்திகள் நமக்கு ஒத்து வரலை. தமிழ்நாட்டுக்கு அது ஒரு சிறப்பாக அமையலை. அப்படி தான் எனக்கு தென்படுது. இதில் என்னோட புள்ளியில் உங்களுக்கு வந்து திராவிடம் நமக்கு தமிழர்களும் திராவிடர்களும் வேறு திராவிடம் தமிழர்கள் மீது திணிக்கப்படும் ஒரு அடையாளம் அப்படிங்கிறது எந்த புள்ளியில் உணர்ந்தீங்க? எனக்கு அது உணர்ந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 2009 இனப்படுகொலைக்கு பிறகு வந்துருச்சு.
2009க்கு அப்புறம் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் சார்பு இருந்தது. 99 2000 புரிஞ்சிருச்சு. ம். இவங்களை நம்பி நம்ம மேற்கொண்டு செய்ய முடியாது. ம். ஆனால் வந்து இவங்கள்ட்ட ஓரளவு போய் தான் நம்ம ஒரு அரசுக்குன்னு போகிற போது இவங்கள்ட்ட போய் இவங்கள்ட்ட ஒரு ஏன்னா அதிகாரத்தில் அவங்க தான் இருக்காங்க. அதனால் வேண்டுகோளெல்லாம் வைக்க வேண்டிய தேவை இருந்ததில்ல. ம். நான் வந்து முழுக்கவுமே வந்து ஒருத்தரை வந்து புறக்கணிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா வந்து அது சில நேரம் அது பயன்படும், ம். எல்லா நேரமும் பயன்படும்னு சொல்ல முடியாது. ம். நமக்கு அடிப்படையான கருத்து வேற, ஆனால் அதற்காக சண்டை போடணுங்கிறதுக்காக சண்டை போடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து வலிந்து கடந்த இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, கடந்த ஆட்சி வரைக்கும் திராவிட மாடல் திராவிட நாகரிகம் அப்படின்னு வலிந்து திணிப்பதையே ஒரு இதாக வச்சுருந்தாங்கல்ல. அப்படிங்கும்போது நம்ம எதிர்த்து சண்டை போட வேண்டிய நிர்பந்தம்ல அதை மறுக்க முடியாது. அதை வந்து அதை எதிர்த்து சொல்லத்தான் வேண்டும். திராவிடத்துக்கு எதிராக சண்டை போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் வந்து அதை செய்கிறதுக்கு ஒரு நேரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவரை வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போட்டிருந்தாங்க. அதன் பிறகு பாடப்புத்தகத்தில் திராவிட மொழி குடும்பம் சார்ந்து ஒரு படிப்பு ஒரு பாடம் திணிக்கப்படுது. இப்படியான வேலைகள் செய்யும்போது அப்போ அவரை வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு செய்யுது. ஆமாம். ஆனால் வந்து அது ஒரு எதுவோடு இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அது ஒரு அறிவு உய்திகள் தொடர்பாக பேசணுமே ஒழிய ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதல் தேவையில்லை. அதனால் எதுவும் நடக்கிறது இல்லை. அது வந்து உணர்ச்சிகளை தான் கூட்டுது. இந்த போக்கு எப்படி இருக்கு? ஒரு இப்போ நமக்கு வந்து தெலுங்கு மொழி ஆராய்ச்சி நிறுவனத்துக்குன்னு ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ வச்சிருக்காங்கன்னா அதுக்கு கொண்டு போய் ஒரு தமிழரை வந்து இயக்குனராக போட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த வினோதம்லாம் நடக்குது இல்லை. இதை எப்படி தான் நம்ம வந்து இது பண்ணுறது? அது ஒரு அரசியல்னு சொல்ல வேண்டியதுதான். அந்த அரசியலை வந்து எப்படி திருத்தணும்னா அது அரசியல் முறைப்படி தான் திருத்த, அதிகாரத்தை கைப்பற்றுவது மூலமாக தான் அது மூலமாக தான் நிறுத்த முடியும். நம்ம வந்து சிந்துவெளி தொடர்பாக இந்த சிந்துவெளி தொடர்பாக என்ன சொல்கிறது, நான் இவங்க பண்ணுற பல தப்புகள் எனக்கு தெரியுது. புறநானூறு 201வது பாட்டை வச்சு கொண்டுட்டு இவங்க வந்து வேளிர் வந்தது தான் வந்து தமிழர் வந்ததுன்னு சொல்லி தப்பான முறையில் சொல்லுவாங்க. ஐயோ, வேளிருங்கிறது தமிழர்கள் அரசர்களுக்குள்ள ஒரு பகுதி, ஒரு பிரிவு. ஒரு பிரிவு. அவங்க வந்திருக்கலாம், அவங்கள நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கலாம். பாரி அந்த மாதிரி ஒரு வேளிர் தான், காரி அந்த மாதிரி ஒரு வேளிர் தான், அதிகமான அந்த மாதிரி ஒரு வேளிர் தான், அவங்க எல்லாரும் தமிழர்கள் தான். ஆனால் அதை வச்சு கொண்டுட்டு நான் வந்து எல்லா தமிழர்களிடம் 1800 கிமு 1800 தான் இந்த தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்தான்னு சொன்னால் அது போல் ஒரு முட்டாள்தனம் கிடையாது. ஏன் கிமு 2350 இங்கேருந்து ஒருத்தன் போய் ஆஸ்திரேலியாவில் கலந்து ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காட்டுக்கு இருக்கிற பழங்குடி மக்களில் தமிழ் சொற்கள் நிறைய இருக்கு ஐயா. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவன் போனது 2350, கிமு 2350. 1800 நான் தமிழ்நாட்டுக்கே அப்போ தான் வந்தேன்னு சொன்னால் நான் வந்து எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்க முடியும்? அதே போல் கிமு 1600 கிரீட் தீவில் அவங்ககிட்டேருந்து நம்ம குங்குமப்பூ வாங்கியிருக்கோம். அதை அவன் எழுதியிருக்கேன். நம்ம இதில் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குயா, அது மினோவன்கிற பேரை மினோலன்னு போட்டு லானாவும் வானாவும் சுவடி பிள்ளையில் வந்தது. மினோவன்கிற பேர் இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியிலையா இருக்குது? தமிழில் மட்டும்தான் இருக்குது. மினோவ கலவைன்னு குங்குமப்பூ வாங்கி போடுறோம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு மனம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த குங்குமப்பூ அந்த காலத்தில் காஷ்மீர்லேருந்து இறங்கலை, கிரீட்லேருந்து இறங்குச்சு. அது தமிழில் அதை வந்து குறிப்பு வச்சுருக்கேன். என்ன சங்க இலக்கியத்தில் அது இருக்குது. அப்புறம் என்னையா பேசுகிறீங்க? மலைபாடு கடாத்தில் அது இருக்குது. அப்போ நமக்கு கிமு 1600 இருக்கிற கிரீட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்ம 1800 சிந்துலேருந்து எப்படி இறங்கணும்? எப்படி நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்க? பல செய்திகள் அவனுடைய எலிஃபெண்ட்டுங்கிற சொல்லே நம்மளுக்கு தொடர்பானதாக தெரிகிறது. நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. ஆனால் யாரோ ஒரு வங்காள பொண்ணு வந்து பல்லுங்கிறத வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிற பல மொழிகள் பயன்படுத்துறதுனால, அது வந்து எலிஃபெண்ட்டுக்கு பயன்படுத்துறதுனால, யானைக்கு பயன்படுத்துறதுனால பல்லுலேருந்து தான் வந்து இந்த யானை வந்து நம்ம ஊர்லேருந்து தான். அது உண்மையா? ஆனால் பல்லுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் யானையை குறிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? தந்தம்னு இருக்குது, பல்லுங்கிறதுக்கு இல்லை. பின்ன நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு இதை பேசுகிறீங்கன்னு சொன்னால் முழுக்க நான் இந்து சமவெளியிலேருந்து நான் இங்கே இறங்கு, சிந்து சமவெளியில இறங்கு. அப்போ சிந்துனுடைய பேரன் அதான் நான் என்னுடைய ஒரு கட்டுரையில் சிந்துங்கிற நீங்கள்
அந்த மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியலை. ஒரு சாரார் அது தமிழ்னு சொல்லி கொண்டிருக்காங்க, ஒரு சாரார் புரோட்டோ டிராவிடியன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சாரார் சம்ஸ்கிருதம்னு சொல்லி கொண்டிருக்காங்க. இப்படி போய்கொண்டே இருக்கட்டும். அது ஆய்வு எப்படி நடந்து எப்படி முடியுதோ நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த காலத்தில் தனி இருப்பு இருந்ததுங்கிறத நீங்கள் ஏன் அதை உணர மாட்டேங்கிறீங்க? அவன் இதுக்கு வெண்கலத்துக்கு அப்புறம் தான் நான் வந்தான்னு சொன்னால், வெண்கலத்துக்கான பல்வேறு சொற்கள் எல்லாம் வந்து அதில் இல்லை. வெண்கலம்ங்கிறதுல கலம்ங்கிற சொல்லு மலாய் சொல். நமக்கு மலாயிலேருந்து தான் ஈயம் கிடைச்சிது. ஈயம்ங்கிற சொல்லு தான் உங்கள்கிட்ட டின்னுக்கும் இதுக்கும் உள்ளது. பல தொடக்கமான சொல்கள், பெரிலியம்னு சொல்கிறான்ல, அது நம்ம ஊர் வெள்ளலூர். ஏன்னா இங்கேருந்து தான் பெரில் மினரல் போச்சு, மரகதம் இங்கேருந்து போச்சு. பல்வேறு விதமான செய்திகள் இருக்குது தமிழருடைய பழங்கால நிலைமையை சொல்கிறதுக்கு. அதெல்லாம் பார்க்க விட்டுவிட்டு நீங்கள் வந்து நான் அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி எதுவும் கொய்க்தி இருக்கா? இல்லை, இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்பவர்கள் எல்லாமே இந்த ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெருமொழியினாரா பெருவாரியா இருக்கிறாங்க? பெருவாரியான்னு சொல்லுங்க, தமிழர்களும் இருக்காங்க. அந்த புரிதல் நம்ம இந்த திராவிடத்தையும் நம்ம தமிழர்கள் ஏற்றுக்கிட்ட தமிழர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. இருக்கத்தான் செய்கிறாங்க. அதை வந்து இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை வந்து சொன்னீங்க, புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்னு ஒன்று சொல்கிறாங்கன்னு. இப்போ அந்த இடம் வந்து தமிழியாக இருக்கணும், தமிழ் மொழி குடும்பம். அது அது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். தமிழின்னு சொல்கிறதுக்கு பலருக்கு தயக்கமாக இருக்குது. தமிழ் பிராமின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் தமிழ் பிராமின்னு சொல்கிறீங்க? அந்த காலத்தில் எனக்கு கீழடி நடக்காத வரைக்கும் அது தமிழ் பிராமின்னு சொல்கிறதில்ல. கீழடி நடந்ததுக்கப்புறம் என்னுடைய தொடக்க காலம் கிமு 600 கிமு 300 இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அப்போ இவருக்கு முன்னாடி அலெக்சாண்டருக்கு முன்னாடி நான் தமிழ் பேசப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், அப்புறம் ஏன் நீங்கள் அசோகவர்தனன்னு சொல்லிக்கொண்டு அவர் அசோக பிரம்மி சொன்னார், அதனால் தமிழ் பிரம்மின்னு சொன்னேன்னு பொருள் இல்லையா? உங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து அனுராதபுரத்தில் பிரம்மியில் வந்து 400 500 கிமு 400 கிமு 500களில் கல்வெட்டு இருக்கியா? அப்போ அவன் எப்படி எழுதுனேன்? ஆனால் அவன் என்னுடைய ராணாவையும் சேர்த்தான் எழுதுகிறான், என்னுடைய லானாவையும் சேர்த்தான் எழுதுகிறான். அப்படின்னா இந்த பிராமிங்கிறது தமிழிலேருந்து தான் ஏன் வந்திருக்கணும்? அதனால தான் சிங்களக்காரன் வந்து அந்த காலத்தில் அப்படி எழுதி வச்சுருக்கேன். அது ஒரு பாதி கல்வெட்டுத்தேன், ஆனால் வந்து அப்படி எழுதி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் தமிழ் பிராமின்னு சொல்கிறதுல பொருளே இல்லை. தமிழினே சொல்லி போடணும். தமிழிங்கிறது ஒரு புத்த மத நூலில் இருக்குது. தமிழிங்கிறது சொல்லலாம், தாமிலின் DAMILI அப்படின்னு போட்டிருக்கான். அன்னைக்கு கிடைச்ச கல்வெட்டுக்கள் அன்னைக்கு நடஞ்ச ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிடைக்கிற தரவுகள் அடிப்படையில் புரிதல் மாறும். அதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க? ஆனால் இன்றைக்கி நீங்கள் இன்னும் காலகாலமாக இருந்தாலும் இன்னும் இப்போ 2 ஆண்டு ஆகிப்போச்சு, இன்னும் 4 ஆண்டு ஆனாலும் கீழடிக்காக கொடுக்க அறிக்கை அதை வெளியிட மாட்டாங்க. இன்னும் 3 ஆண்டு ஆனாலும் வெளியிட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வெளியிட மாட்டாங்க. அவங்க வெளியிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய இதையே அடிக்குது. ஆமாம். இப்போ இந்த தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் இது நாள் வரைக்கும் திராவிட ஆட்சிகளுடைய சாம்ராஜ்யம் இருந்தது. அப்படி ஒரு நொடி பொழுதில் வந்து தகர்த்துட்டு ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டா தலைமுறை வந்து தகர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்சி மாற்றம் எப்படின்னு பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்கலை, அவர் வருவார்னு எதிர்பார்க்கலை. நான் நினச்சது வந்து அவருக்கு ஒரு 4-5 இருக்கை கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த மாதிரி ஒரு 107 இடம் வரும்னு நான் நினைக்கல. அதனால் நான் நினச்ச முறை தப்புங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை வந்து ஏன் தப்பாச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் இன்னும் புரிஞ்சுக்க முடியலை. இது தலைமுறை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கலாம், தலைமுறை மாற்றமாக இருக்கலாம். ஆனால் இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம வெறும் 40 நாள் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 6 மாதமாவது ஆகணும். அப்போ இது வந்து அவருடைய ஆட்சி முறை எப்படி போகும் போகாதுங்கிறது நம்ம வந்து உடனடியாக வெளிப்பட சொல்லிட முடியாது. கொஞ்சம் பொறுமை வேணும் நமக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். புதிய அரசை வந்து தமிழர்களுக்கு வசதியானதாக மாற்ற முடியுமா? தமிழ் ஆய்வுக்காக தெரியலை, நம்ம இது வரைக்கும் போய் பார்த்ததில்லை. தெரிஞ்சு பார்க்கணும் எப்படிங்கிறது. இன்னும் தெரியாததுனால தமிழுக்காக வேறு ஏதாவது செய்ய முடியுமா, இவங்கள் இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யுமா? ஆமாம், நான் பல செய்திகளை செய்ய முடியும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இதெல்லாம் வந்து தமிழில் ஒரு பில்லு போடணுங்கிறது அது ஒரு அரசாங்கம் சொல்கிறது கடினமாக என்ன, ஒரே போல் கடை பேர் தமிழில் போடுறதுங்கிறது சொல்கிறதுக்கு இவங்க தடுமாறணுமா என்ன? இதுபோல் இன்னும் பல செய்திகள் இருக்குது. பொதுவாக வந்து கல்லூரியில் படித்து வர்ற, தமிழில் படித்து வர்றதுக்கு இல்லை ஒரு வெறுமனே சயின்ஸ் படித்து வர்றவனுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்காம இருக்குது.
அது ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்க போகுது தமிழ்நாடு. ம். அதை இவங்க மாற்றினாங்கன்னு சொன்னால் மக்கள் பலரும் வந்து இது பண்ணுவாங்க. இந்த ஏஐ நீங்கள் இப்போ கணினி சார்ந்த பணிகள் செஞ்சுருக்கீங்க, தமிழ் மொழி சார்ந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கீங்க. இப்போ ஏஐயோடைய வரவு இதெல்லாம் எந்த அளவுக்கு போக போகுது? இது தெரியல. வேலை வாய்ப்புகளை வந்து பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை குறைக்குங்கிறது ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் இன்னொரு விதத்தில் அதுக்காக புதிய செய்திகளும் வரும். இப்போது ஒரு காலத்தில் வந்து கம்ப்யூட்டரே தப்புன்னு சொன்னாங்க பேங்க்குகளில். ஆமாம். அதுக்கு பின்னாடி அவங்க கட்டாயமாக கொண்டாந்துட்டாங்க. இன்றைக்கி யாரும் அதை பற்றி சொல்கிறதில்ல. எல்லார் கையிலையும் வந்துருச்சு. ஆனால் வந்து அதுக்காக வேலையை குறைச்சாங்களான்னு சொன்னால் குறைச்சாங்க. அந்த காலத்தில் குறைச்சாங்க. இப்போ ஒரு பேங்க்கில் மிந்தியெல்லாம் ஒரு 10 பேர் 12 பேர் இருந்தாங்கன்னா அதை ஒரு 4-5 பேரோடு நிறுத்திக்கிறாங்க. மிச்சவங்களை வேலையை விட்டு அனுப்புனாங்க அது கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம். அது உண்மைதான். இப்போ திரும்ப கூடுதலாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு செய்தளிக்கையால் வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் இன்னும் கூட ஆட்களை குறைக்கிறாங்க. ஆனால் அங்கே முழுக்கவுமே போகாது. இதற்காக இப்போ டேட்டா சென்டருங்கிறத பற்றி முன்னாடி யோசிச்சு பார்த்தோமா? இல்லை. இப்போ தானே வந்தது. அது டேட்டா சென்டருங்கிறது 1 ஆண்டு 2 ஆண்டு தான். அதனால் டேட்டா சென்டருக்காக ஆட்கள் வேலைக்கு போகும். இப்படி புது வேலைகள் உருவாகும். அரசாங்கம் வந்து அந்த புது வேலைகளை நோக்கி போகணும். அதை எப்படி தமிழ்நாட்டில் உருவாக்குறதுங்கிறத பற்றி யோசிக்கணும். இப்போ 2009க்கு அப்புறம், அதாவது அந்த காலகட்டத்தை ஒட்டி நீங்கள் திராவிடத்தை மறுத்து மாறுறீங்க. ஒரு இனப்படுகொலையின் போது அது தீவிரமாகுது. திராவிடத்துக்கு எதிரான ஒரு நிலை வருது. தமிழ் தேசியம்ங்கிற நிலைக்கு நோக்கி நகர்றீங்க. அந்த சமயத்தில் தான் சீமான் தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுடைய வாழ்வியல் அப்படின்னு மண் சார்ந்த, இயற்கை, மொழி சார்ந்த அப்படின்னு அவர் ஒரு அரசியல் முன்னெடுத்து வர்றார். அது ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் செஞ்ச ஒரு அரசியல். இப்போ விஜயோடைய இந்த வரவுக்கு பிறகு அது ஒரு சிறு சர்க்கிளை சந்திச்சிருக்கு. இந்த சூழலில் வந்து எப்படி பார்க்குறீங்க? இது மீண்டும் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடையுமா? திராவிடத்துக்கு எழுச்சி அடையும் தான், அடையாமல் போகாது. இனி மறுபடியும் வந்து திராவிடத்தில் போய் முட்டுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருப்பாங்க. கொஞ்சம் காலத்துக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட, அதாவதுங்க ஒரு இயக்கம் வளர்கிற போது 2 பக்கமும் எக்ஸ்ட்ரீம் வளரும். ரைட் எக்ஸ்ட்ரீமும் போகும், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமும் போகும். ஆனால் எது உண்மையாக நடுவில் போகுங்கிறத சொல்ல வராது. இது ஒரு வெள்ளை மாதிரி தான். அதனால் இது கொஞ்சம் பொறுத்து அதே நேரத்தில் நம்ம வேண்டியவைகளை சொல்லி அப்படி தான் இதை கொண்டு வரணும். ஆனால் முழுக்கவும் வந்து ஒரு எதிர்காலம் தமிழ் தேசியத்துக்கு இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஆனால் அது எப்படி வந்து சேரும்னு சொல்கிறதுக்கு நீங்கள், ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ ஒரு மொழி சார்ந்த அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு நீங்கள் அதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியும். இப்போ ஏன் வந்து வடக்க இருக்கிற இந்தி அரசியல்வாதி, வட இந்திய அரசியல்வாதிகள் இங்கே வந்து அரசியல் செய்ய முடியல. அவங்க பேசுகிற மொழியை இங்கே வந்து நம்ம உள்வாங்க முடியல. அவனுடைய அரசியலை மட்டும் திணிக்க முடியல. ஆனால் அது எப்படி வந்து நடக்காது இல்லையோ, அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தங்கிலீஷ் பேசக்கூடிய தலைமுறை அதிகமாகிடுச்சு. தமிழ் மொழி சார்ந்த, இனம் சார்ந்த அந்த பார்வை கொண்ட தலைமுறை குறைந்து விட்டது. அப்படிங்கும்போது இவர்களை வந்து திரும்ப மீட்டெடுத்து நீங்கள் வந்து இவர்களுக்கு இந்த அரசியலை புகுத்துறது அப்படிங்கிறது இந்த மே 4க்கு அப்புறமே ஒரு சோர்வை உருவாக்கிடுச்சு அப்படின்னு தோணுது. ஒரு சோர்வு உருவானது உண்மை. ஆனால் வந்து நம்ம மனசில் ஒரு திடத்தோடு இருந்தோம்னு சொன்னால் இதை வந்து எப்படி மாற்றுறதுங்கிறத பற்றி ஒரு புது முறைகள் எல்லாம் முடியாமல் இல்லை. ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறேன். இஸ்ரேல் வந்தபோது 49 வந்தபோது அவங்களுக்கு ஹீப்ரூ தெரிஞ்ச ஆட்கள் 100க்கு ஒரு விழுக்காடோ 2 விழுக்காடு தான் இருந்தாங்க ஹீப்ரூ. அந்த ஹீப்ரூ எல்லோரும் வந்து இட்டிஷு தான் வந்து இட்டிஷுங்கிற ஒரு கலப்பு மொழி யூதர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. அந்த இட்டிஷை தான் வந்து தமிழ்நாடு அந்த இஸ்ரேலினுடைய தாய்மொழியாக எடுக்கணும், அரசாங்க மொழியாக எடுக்கணும்னு பலரும் சொன்னாங்க. அதான் மெஜாரிட்டி சொன்னிச்சு. ஏன்னா பெரும்பான்மை அவங்க அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் புதுசாக திரும்ப அந்த இட்டிஷை நிறுத்தி இல்லை ஹீப்ரூ தான் வரணும்னு சொல்லி பென் குரியன் சொல்லுவார். அந்த ஹீப்ரூவை அதற்கப்புறம் கொண்டாந்து இன்னைக்கு மறுபடியும் மலர்ச்சி அடைய வச்சுட்டாங்களே, வெற்றி பெற்றாங்கல்ல. அது மாதிரி தமிழ் தேசியத்துக்கு ஒரு முடியும். அவங்களால வந்து முடியும்னா நம்மளாலையும் முடியும். நம்ம மனசு வைக்கணும். அது மனசு வைக்கலைன்னா முடியாது. இப்போ நீங்கள் தமிழ் மொழி சார்ந்த ஒரு குழும இயங்கியல் அந்த மாதிரி நம்ம வந்து திராவிடம் இல்லை, தமிழர்கள் தனித்த ஒரு இனக்குழு அப்படிங்கிற பெருமையை பேசணும்னா டாக்குமெண்ட்டாக வந்து நம்மகிட்ட இல்லை. இப்போ அதுக்கான வேலைகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம், தர்க்க ரீதியாக பேசுகிறோம். திராவிடம் வேறு, அது ஒரு டுபாக்கூரியனம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சர்வதேச அளவில், உலக அளவில் எல்லாத்துலேயுமே
இதை வந்து திராவிட மொழி குடும்பம், திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை உடைக்கிறதுக்கு தமிழர்கள்ட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, மொழி சார்ந்த ஒரு ஆய்வு ஒருங்கிணைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வேலைகள் தான் நடக்குதா? எனக்கு அறிஞ்சு தனித்தனியாக தான் நடக்கிறது. ஒன்றும் ஒரு பொதுவாக ஒரு குழுவாக இயங்கி அது மாதிரி பண்ணலை. என்ன நீங்கள் பேசினாலுமே கடைசியில் ரிசல்ட் வந்து நீங்கள் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிற இடத்துல இருந்தாலும் அது பேசப்படும். அந்த இடத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம். அது உண்மை, நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதை எப்படி செய்யணுங்கிறது காலம்தான் சொல்லணும். இன்றைக்கி என்னால் அது சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன் அந்த ஒருங்கிணைப்பு நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது? இன்றைக்கி இருக்கிற அடிப்படையில் என் மனசில், இன்னும் நிறைய பேர் மனசில் இந்த 2 விதமான போக்கு. திராவிடத்தை முழுக்க ஒதுக்குற போக்கு, இன்னொன்று திராவிடத்தை வந்து ஏற்றுக்கொள்கிற போக்கு. இதில் வந்து முழுக்க இருக்கிறவங்களும் அவங்க வந்து எதிர்க்கிறவங்களும் வந்து அதற்கான தேவையான வேலைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அதை பற்றி ஒரு சரியான ஒரு எதிர்காலத்தில் நடைமுறை கேட்குறீங்க, என்ன நடைமுறையில் இது சரி வரும்னு. அதை ஒரு பொது நம்ம மீது ஒன்று திணிச்சிருக்காங்க. நான் இல்லைப்பா, நான் திராவிடன் இல்லை, நான் தமிழன் சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். நமக்குள்ள லோக்கலான உள்ளூர் அரசியலாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை தகர்க்கிறோம். இன்றைக்கி திராவிடம் வந்து இல்லை நாங்களும் தமிழர் தான் சொல்கிற நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கோம். அவன் யார் தமிழர்னு கேட்குற நிலையை உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் இங்கே தமிழ் தேசியம் எழுச்சி அடைஞ்ச பிறகு உருவான மாற்றங்கள். இதனால் வரைக்கும் தமிழர்களே வம்படியாக திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டம், இல்லை நாங்களும் தமிழர் தான், யார் தமிழர், அப்போ நாங்கள் தமிழர்கள் இல்லையாங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கோம். ஆனால் இது தரவுகளோடு அவர்கள் வந்து சர்வதேச அளவில் அதை வந்து எங்கே போனாலும் திராவிட மொழி, திராவிடியன் கல்ச்சர், திராவிட நாகரிகம் அப்படிங்கிற பதிவு. ஒரு டைனோசர் பேர் கூட வந்து திராவிட சரஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி எல்லாத்துலேயுமே கொண்டு போய் திணிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அதை உடைக்க வேண்டிய, ஏன்னா அந்த காலத்தில் நம்மளும் திராவிடன், நானும் 2009 முன்னாடி வரை நான் என்ன திராவிடன் கருதினவன், திராவிட ஆதரவாளராக இருந்தவன், ராமசாமியார் ஆதரவாளராக இருந்தவன். அப்போ அதை மறுதளிக்கும் போது நமக்கு ஒரு மாற்றம் உருவாக்கணும்ல. அது அரசு அறிவுத்தளத்தில் நம்ம வந்து இயங்கியல் வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறனால சொல்கிறேன். அதை வந்து எல்லாமே தனித்தனியாகவே பிரிஞ்சு கிடக்கும் அப்படிங்கிறதுனால. என்னுடைய பார்வையில் இன்னொரு 4-5 மாதத்துக்கு இதை வந்து எப்படி செய்ய முடியும்னு நம்ம சிந்திச்சு கொண்டே தான் இருக்க முடியும், யோசிச்சு கொண்டே இருக்க முடியும். ஆனால் வந்து இன்றைக்கி எடுத்து அதுக்கு ஒரு நடைமுறையாக சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம். சரி, என்னுடைய பார்வையில் நான் இன்னும் கொஞ்சம் 4-5 மாதம் பொறுத்ததுக்கு அப்புறம் தான் இது எப்படி இவங்க செய்வாங்க. இவங்களுடைய பல செய்தி நமக்கு புரிபட மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சரி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.